இன்றைய மன்னா லூக்கா 1:19. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேச உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். சகரியா என்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நபருக்கு கர்த்தர் காப்ரியேல் என்கிற தூதனை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? ஒரு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு அனுப்பினார். இந்த சகரியா என்கிற இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் யார் என்றால், அநேக காலமாக காத்திருப்பின் காலத்தினுடைய கடந்து போனவர். அவருக்கும் அவர் மனைவிக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் அவர்கள் அதன் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதன் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதன் மத்தியிலும் கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் கர்த்தர் காப்ரியேல் என்கிற தூதன் மூலமாக ஒரு நற்செய்தியை அறிவிக்க அனுப்பினார். கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரும். கர்த்தர் உங்களுடைய காத்திருப்பை அறிந்திருக்கிறார். இந்த காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் கர்த்தர் மேல் அன்பாக இருப்பதையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதையும் அறிந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு நற்செய்தியை தருவார். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரும். நாளைக்கு இந்த வசனத்தின் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். என்ன நற்செய்தியோடு அந்த தூதன் வந்தார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போதலின் வேதம் சொல்லுகிறதே. அன்றைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு நற்செய்தி அனுப்புவீராக. சகரியா என்கிற உங்களுடைய ஊழியக்காரருக்கு ஒரு நற்செய்தி அனுப்பினவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி அனுப்புவீராக. கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அந்த நற்செய்தி வரட்டும். கர்த்தருடைய வாயிலிருந்து அந்த நற்செய்தி புறப்பட்டு வரட்டும். கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் நற்செய்திகளை அனுப்புவீராக. கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் கருத்துக்களாக, இயேசு நாமத்துக்களாக மறைக்கிற இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.